வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றியை விரும்புகிறார்கள். ஆனால் அனைவரும் வெற்றி பெறவில்லை. ஏன் தெரியுமா? அதிர்ஷ்டம் இல்லாததாலா, பணம் இல்லாததாலா, ஆதரவு இல்லாததாலா? சாணக்கியர் சொன்னார், வெற்றியை நிர்ணயிப்பது உங்கள் சூழ்நிலை அல்ல, உங்கள் முடிவு. பலர் நினைப்பது என்ன? நல்ல குடும்பத்தில் பிறந்தால்தான் வெற்றி, பணம் இருந்தால்தான் முன்னேற்றம், அறிமுகம் இருந்தால்தான் உயர்வு. ஆனால் சாணக்கியர் சொன்னார், வெற்றியை தடுக்குவது வெளி உலகம் அல்ல, உங்கள் மனதில் இருக்கும் பயம். ஒரு மாணவன் தோல்வி அடைந்தான். நான் முட்டாள். அதே தோல்வியை பார்த்த மற்றொருவன் நினைத்தான், இது எனக்கு பாடம். முதல் மனிதன் விட்டுவிட்டு இரண்டாவது மனிதன் முயற்சி தொடர்ந்தான். இருவருக்கும் சூழ்நிலை ஒன்றுதான், ஆனால் முடிவு வேறு. அதனால் வாழ்க்கை வேறு. வெற்றி என்பது சாதாரண ஆசை அல்ல, அது ஒரு தீர்மானம். நீங்கள் தினமும் எடுக்கும் சிறிய முடிவுகளே உங்கள் எதிர்காலத்தை கட்டுகிறது. கால சீக்கிரம் எழுவது, சேமிப்பத் தொடங்குவது, புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வது, இந்த சிறிய செயல்கள் தான் பெரிய வெற்றியை உருவாக்கும். வெற்றியை நிர்ணயிப்பது உங்கள் பிறப்பு இல்லை, உங்கள் பணம் இல்லை, உங்கள் நண்பர்கள் இல்லை. உங்கள் ஒழுக்கம், உங்கள் சிந்தனை, உங்கள் தொடர்ந்து செயல். இன்றே ஒரு முடிவெடுக்குங்கள். நான் சூழ்நிலையை குறை சொல்ல மாட்டேன், நான் மாற்றத்தை தொடங்குவேன். அப்போதுதான் வெற்றி உங்களை தேடி வரும். நேரத்தை மதிக்காதவன் வெற்றியை பெற தகுதியில்லை. ஆனால் நேரம் இழந்தால் மீண்டும் வாங்க முடியாது. நீங்கள் தினமும் 1 மணி நேரம் உங்கள் வளர்ச்சிக்கு செலவிடுகிறீர்களா? அதுவே வெற்றியின் அடித்தளம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். புலியின் அருகில் இருந்தால் தைரியம் வரும். பயந்தவர்களின் அருகில் இருந்தால் சந்தேகம் வரும். தவறான நண்பன் மறைந்த பகைவரை விட ஆபத்தானவன். வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, பணம் பாதுகாப்பது, பணம் வளர்ப்பது, பணம் கட்டுப்படுத்துவது. செலவழிக்கும் முன் யோசிக்காதவன் வறுமையை குறை சொல்லக்கூடாது. தோல்வி என்பது உங்களை சோதிக்கும் வாய்ப்பு. சோதனையை கடந்து சென்றவன் அடுத்த நிலைக்கு தயாராகிறான். ஒரு தவறான முடிவு 10 வருட வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளும். ஒரு சரியான முடிவு 10 வருட முன்னேற்றத்தை வேகமாக்கும். அதனால்தான் வெற்றியை நிர்ணயிப்பது உங்கள் நிலை அல்ல, உங்கள் முடிவு.